everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1ல 9th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் பாலினாமியலோட டிகிரி என்னங்கறதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல p of x ன்னு ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க, q of x ன்னு ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப p of x into q of x equal to x square minus 9 into 6x square plus 7x minus 2. அப்பனா p of xல இருக்கிற x squareங்கிற ஒரு டேர்மை வச்சு q of xல இருக்கிற எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து p of xல இருக்கிற minus 9ங்கிற ஒரு டேர்மை வச்சு q of xல இருக்கிற எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்பனா x square, அதாவது இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைனா 1ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா 1 into 6 வந்து 6, x square into x square x power 4 கிடைக்கும். அடுத்தது 1 into 7 வந்து 7 plus 7, அடுத்து x square into x வந்து x cube வந்து கிடைக்கும். அடுத்து 1 into 2 வந்து 2, இங்கே மைனஸ் இருக்குன்னா minus 2, அடுத்து x square into இங்கே எதுவுமே x டேர்ம் இல்லாதனால x ஸ்கொயர்னு எழுதிடுறேன். அடுத்து minus 9 into 6, அப்படின்னா 6 9s are 54, மைனஸ் இருக்கிறனால minus 54. அடுத்தது x ஸ்கொயர், அடுத்தது 9 7s are 63, மைனஸ் இருக்கிறனா minus 63, x எழுதிக்கிறேன். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 into 2 வந்து 18 கிடச்சிருக்கு. அப்படின்னா 6x power 4 ப்ளஸ் 7x cube. அடுத்தது இங்கே எனக்கு லைக் டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது x ஸ்கொயர் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது லைக் டேர்ம்ஸ். அப்படின்னா எனக்கு -2 -54 ஆட் பண்ணோம்னா -56 x power 2 கிடச்சிருக்கு, -63x ப்ளஸ் 18. இதான் எனக்கு p of x into q of xோட வேல்யூ. இதோட ஹையஸ்ட் டிகிரி வந்து என்னன்னு பார்த்தோம்னா 4. இதான் வந்து எனக்கு இந்த பாலினாமியலோட டிகிரி, அதாவது ரிசல்டன்ட் பாலினாமியலோட டிகிரியும் இதாக தான் இருக்கும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 7x plus 2, அடுத்து g of x is equal to 15x minus 9. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நான் f of x into g of x, அப்படின்னா 7x plus 2 into 15x minus 9. அப்படின்னா f of xல இருக்கிற ஒரு டேர்மை வச்சு g of xல இருக்கிற எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து f of xல இருக்கிற 2ங்கிற டேர்மை வச்சு g of xல இருக்கிற எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 7 ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். 7 into 15 மல்டிப்ளை பண்ணனா 5 7s are 35, 7 3s are 7 1s are 7, 105 கிடச்சிருக்கு. 105 x into x வந்து x ஸ்கொயர். அடுத்து 7 9s are 63, மைனஸ் இருக்கனா -63x. அடுத்து ப்ளஸ் 2 15s are 30, அடுத்து இந்த x எழுதிடுறேன். அடுத்தது 2 into 9 வந்து 18, மைனஸ் இருக்கனா -18. அப்படின்னா 105x ஸ்கொயர். இது எனக்கு லைக் டேர்ம்ஸ், ஏன்னா இங்கேயும் x தான் இருக்குது, இங்கேயும் x தான் இருக்குது, பவர் வந்து 1 தான் இருக்குது. அப்படின்னா 63ல் 30 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 33 வந்து கிடைக்கிது. அப்படின்னா -33x minus 18 வந்து கிடச்சிருக்கு. இதான் f of x into g of xோட வேல்யூ. இதில் வந்து இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட் பவர் வந்து எனக்கு 2, ஆனால் அதோட டிகிரியும் வந்து 2 கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் வந்து h of x வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 1. அடுத்தது f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x மைனஸ் 7 கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணுறப்ப எப்படினாலும் பண்ணிக்கலாம். h of x into f of x இன்னும் பண்ணலாம், f of x into h of x இன்னும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் f of x into h of x வந்து நான் இங்கே பண்ணேன்னா 5x மைனஸ் 7 into 6x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 1 கிடச்சிருக்கு. அப்படின்னா f of xல இருக்கிற 5xங்கிற டேர்மை வச்சு h of xல இருக்கிற எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது f of xல இருக்கிற -7ங்கிற டேர்மை வச்சு h of xல இருக்கிற எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். அப்படின்னா 5 into 6 வந்து 30, x into x ஸ்கொயர் x கியூப் கிடைக்கும். அடுத்து 5 into 7 வந்து 35, மைனஸ் இருக்குன்னா -35, x into x வந்து x ஸ்கொயர். 5 into 1 வந்து 5, அடுத்து இந்த எக்ஸை அப்படி எழுதியிருக்கேன். அடுத்து 7 6 are 42, மைனஸ் இருக்கனால -42 x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். 7 into 7 வந்து 49x. அடுத்தது -7 into +1 வந்து -7 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா f of x into h of xோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா 30x கியூப் அமௌண்ட் எழுதிக்கிறேன்.
அடுத்தது லைக் டேர்ம்ஸான -35x² -42x² சேர்த்து எழுதிக்கிறேன். அடுத்து இருக்கிற லைக் டேர்ம்ஸான 5xஐயும் 49ஐயும் சேர்த்து எழுதிக்கிறேன். அடுத்தது -7ங்கிற கான்ஸ்டன்ட் அவனை 30x³ அடுத்தது -35ஐயும் -42ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா -77. அப்படின்னா -77x² ப்ளஸ் வரும். 49ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 54x கிடைக்கும் -7. இதான் எனக்கு f(x) h(x)ஓட வேல்யூ. ரிசல்டன் டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு இங்கே ஹையஸ்ட் டிகிரி வந்து 3. அப்படின்னா 3 தான் எனக்கு இந்த பாலினாமியலோட டிகிரியாகவும் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.